இந்த படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூஸ் பண்ண பரதன் ஃபிலிம்ஸு, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்கும் வந்து இது வந்து பெருசாக ஒரு கலெக்ஷன் அள்ளி கொடுக்கணும். பிரபுதேவா சாருக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டைனாமிக்ஸான ஒரு ரோலாக இருக்குது. அது இருக்கும் அவர் இதற்கு யாரும் அப்படி பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக ஒரு டைனாமிக் ஸ்கெட்ச் இருக்குது அந்த ரோலில். ஸோ கங்க்ராட்ஸ் மாஸ்டர். ஆதிக் வந்து என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், அது என்ன ஜானர்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவர் சொன்னார். ஐ திங்க் இட்ஸ் ஆதிக்குடைய ஸ்டைலில் ஒரு சைக்கோ த்ரில்லர். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் த ஃபிலிம். அண்ட் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என்னுடைய அசிஸ்டன்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு கணேசன் சேகர். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹிம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ பெஸ்ட் விஷஸ் கணேஷ். அப்புறம் இந்த ஆல் தி அதர் டெக்னீஷியன்ஸ், தி கேமராமேன், தி எடிட்டர், அப்புறம் தி ஆக்டர்ஸ், என் கூட நடித்த நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அமேரா, காயத்ரி, சாக்ஷி, சோனியா மேம், சஞ்சிதா, ஜனனி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஆல் த கோ ஆக்டர்ஸ், I am looking forward to watch the film. Best wishes. Thank you. So finally we are here with all their blessings and unga anbu. So romba nandri. Idhe Satyam Theatre, so many memories. And I started as a child actor, Vahini Studio. Ipo brother sonna madri, I dubbed more than 1,000 films. Kamal Haasan sir ku thavara இந்தியாவில் இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டாருக்கும் நான் தெலுங்கில் டப்பிங் பேசியிருக்கேன். ஈவன் ரஜினி சாருக்கும் பாஷா இதெல்லாம் நான் தான் பேசினது. அப்பாவும் சிவாஜி சாருக்கெல்லாம் டப்பிங் பேசினார். அம்மா வாஸ் அன் ஆக்ட்ரஸ். ஸோ வித் ஆல் திஸ் கர்நாடகா கேவ் மீ போலீஸ் ஸ்டோரி. ஸோ தேங்க்ஸ் டு கர்நாடகா. ஸோ இங்கே ஆரம்பித்து இங்கே படித்து ஸோ கர்நாடகாவில் அந்த போலீஸ் ஸ்டோரியோடு இப்போ இந்த 25 வருஷமாக சவுத் இந்தியாவில் போலீஸ் கேரக்டர், போலீஸ் யூனிஃபார்ம்னா சாய்குமார் அப்படி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இப்போது பரதன் மூவிஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி. ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ பரதன் சார் இப்போ தான் பார்க்குறோம், அவர் எப்பயும் ஷூட்டிங் வந்ததே இல்லை. ஸோ எல்லாமே நம்ம முருகன் சார் அண்ட் ரவிசங்கர் சார் அண்ட் ஆதிக், லைக் எவ்ரிபடி செட், இஸ் அ வண்டர்ஃபுல் டைரக்டர் அண்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ், வெரி குட் கேஸ்ட், வெரி குட் க்ரூ. அட் த சேம் டைம் ஸோ ஹாப்பி. நான் தமிழில் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண தானு சார் இங்கே இருந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. தையல்காரன், மை ஃபஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ். அண்ட் கன்னடத்தில் நான் பண்ண நல்ல படங்களுக்கு என்னை ஆசீர்வாதம் பண்ணது ராம்நாராயண் சார், முரளி சார்ங்கிறதையும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் பிரபுதேவா சார், பிரதர், நானும் கிரேட் ஃபேன் ஆஃப் யூ, கிரேட் ஃபேன் ஆஃப் டான்ஸ். எனக்கு எல்லாமே பண்ணிட்டேன்ப்பா சினிமாவில். டான்ஸ் தான் பயம், டான்ஸ் மாத்திரம் பண்ண முடியாது. உங்கள் டான்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பயமாக இருக்கும். ஸோ ரியலி கிரேட் ஸ்டெப். அந்த ஸ்டெப்பை கண்டினியூஸாக பண்ண ஸ்டெப், இட்ஸ் ரியலி எங்களுக்கே ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நாளைக்கு இட் வில் பி லைக் ராக்கிங் இன் தியேட்டர்ஸ். ஸோ தட் இஸ் த எனர்ஜி. ஸோ டைலாகில் நான் உங்களை சேலஞ்ச் பண்ணலாம், பட் ஐ டோன்ட் திங்க் லைஃப் டைம் ஏதாவது ஒரு படத்தில் உங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டெப்பு பாலு சார் பண்ண மாதிரி ஏதாவது ஜஸ்ட் அப்படி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவோம். எதுக்குன்னா பகீராவில் நம்ம 2 பேருக்கும் காம்பினேஷனே இல்லை. ஸோ கண்டிப்பாக பகீரா வில் பி பிக் ஹிட். அதுக்கப்புறம் பார்ட் 2 வரும். அதிக், அதில் அட்லீஸ்ட் 2 பேரும் மீட் பண்ணுற மாதிரி, எங்கேயோ ஒரு பப்பில் அவரோட நான் டான்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணேன். ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். ஒரு ரிலாக்ஸ்ட் கூல் கேட். இந்த கேரக்டர் பேர் சாய்குமார், போலீஸ் ஃப்ரம் கர்நாடகா. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல். படத்தில் மாதிரி ஹூ இஸ் திஸ் பகீரா? தியேட்டருக்கு வாங்க, பாருங்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இந்த படத்தை இவ்வளவு சிறப்பாக, அதாவது பிரம்மாண்டமாக இருந்து ட்ரைலர் ஆகட்டும், சாங் ஆகட்டும், இவ்வளவு சிறப்பாக எடுத்திருக்கிற எங்கள் மாப்பிள்ளை திரு ரவி அவர்களுக்கும், படத்தினுடைய டைரக்டர் திரு ஆதிக் அவர்களுக்கும், நான் வந்து நீங்கள்லாம் பிரபுதேவாவுடைய ஃபேன்ஸு, நாங்கள்லாம் சுந்தர மாஸ்டருடைய ஃபேன்ஸு. அதனால் எங்களை பொறுத்தவரையில் இந்த படத்துடைய ஹீரோவாக மிக பிரமாதமாக நடித்து, இன்னும் சொல்லப்போனால் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்கார் இந்த படத்தில். அது ட்ரைலர்லேயே இருக்குது. ஒரு பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையின் ரோட்ஸில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். இங்கே வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல வந்து இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். பரதன் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரவி சாருக்கும் வாழ்த்துக்கள், ஐயாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் எப்போவுமே படம் பண்ணும்போது ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குவார்.
இது நம்ம இந்த படம் இந்த டிசைன்ஸ் பார்க்கும்போதே எதிர்பார்ப்பு உருவாயிடுச்சு. இப்போ ட்ரெய்லரும் வெளியிட்டாங்க. ட்ரெய்லரும் பார்க்கும்போது இது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. சாங்ஸு, ஃபுட் டேப்பிங் சாங்ஸு சொல்லவே வேண்டாம். மாஸ்டர் வந்து பின்னி எடுத்துருவார். அதுவும் நம்ம இதில் பார்த்துட்டோம். இது ஒரு சாம்பிள் தான். பிரபுதேவா மாஸ்டரை பற்றி இப்போது அவருடைய லைனப் படங்களை பார்த்தேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தான். அவர் ஒரு இன்றைக்கி வந்து நிறையா சின்ன தயாரிப்பாளர்களுக்கு படம் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அது அவருடைய கேரக்டரைசேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவர் சொல்ல வேணாம். இவ்வளோ வருஷம் வந்து நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அவர் வந்து பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் இருக்காருன்னா அவர் ஒரு பிராண்டு. பிரபுதேவாங்கிறது ஒரு பிராண்டு வந்து அவர் இன்னும் அடுத்த லெவலுக்கு இந்த இப்போ இருக்க லைனப் படங்களில் பார்க்கும்போது தெரியுது. இது இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம இப்போது சமீபத்தில் வந்து இந்த கோவிட் சிச்சுவேஷன்னால் இந்த இதுக்கு பார்த்துட்டு ஓடிடியில் வந்துட்டுருக்கு. இதை வந்து திரையரங்கில் வர்றதுக்குள்ள இதுக்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருந்தால் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மாபெரும் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். இங்கே பரதன் ஃபிலிம்ஸோட பகீரா படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கும் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்க இங்கே மேடையில் விட்டிருக்கக்கூடிய திரையுலகத்தினுடைய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று என்னுடைய சார்பாகவும் என்னுடைய அப்பாவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய வெற்றி படமாக உலகிற்கு கொண்டு செல்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடைக்கு கீழே வீற்றிருக்கும் திரையுலகத்தின் இந்த படத்தை பெயர் சொல்ல முடியாவிட்டாலும் இந்த படத்திற்காக மிக நீண்ட நாட்களாக கடின உழைப்பை செலுத்திய திரையுலக தொழிலாளர்கள் அவர்களுக்கும் மற்றும் திரையுலகத்தின் பிரமுகர்களாக இருக்கக்கூடிய முக்கிய நபர்களும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்றாலும் அந்த நிகழ்ச்சிக்கு முதலிலே தாய் தந்தையரை வணங்கி ஆரம்பித்தால் அந்த நிகழ்வு கடவுள் அருளோடு சிறப்பாக அமையும் என்பார்கள். அதே போன்று என்னுடைய தந்தையையும் தாயையும் இந்த நேரத்திலே வணங்கி என்னுடைய உரையை இங்கு ஆரம்பிக்கின்றேன். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அனைவராலும் ஐயா என்று அழைக்கக்கூடிய எனது அப்பா கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய முழு வேலைகளையும் அவர் மட்டுமே தான் செய்தார். இதில் பேர் நேம் கார்டு மட்டும்தான் என்னோட பேர் இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய அப்பா கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக இந்த திரையுலகில் பல பேர்த்துக்கு பல நன்மைகளையும் அவர்கள் திரையுலகத்தில் நாங்கள் கூட சொல்லுவோம், அப்பா இது மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் உதவி பண்ணி கடைசியில் நம்ம உதவி கேட்குற நிலைமைக்கு வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு நான் எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் எங்களுக்கெல்லாம் தெரியாமல் எப்பொழுதுமே திரையுலகத்தை நம்பி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் 40 ஆண்டு காலமாக அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் அனைத்து விநியோகஸ்தர்களுக்கும் பெருமளவில் மனதார வாழ்த்தி நிறைய உதவிகளை செஞ்சுருக்காரு. கிட்டத்தட்ட அவரை நம்பி அவர் இந்த இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சியில் இல்லைனா கூட அவருக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்போ வந்தவங்கெல்லாம் ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் அப்படின்னாங்க. அந்த உண்மையான ப்ரொடியூசர் என்னோட அப்பா இந்த நிகழ்ச்சிக்கு வரல. அவர் இதுவரைக்கும் 40 ஆண்டு காலமாக எந்த நிகழ்ச்சிகள்லையும் திரையுலக நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டதில்லை. இருந்தாலும் இந்த திரையுலகத்தை நேசித்து இன்று வரை அவர் பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட 1000 குடும்பத்திற்கு மேலாக வாழ வைத்து கொண்டிருக்கின்ற எல்லார் குடும்பத்தினராலும் காட்ஃபாதர் என்று அழைக்கக்கூடிய திருச்சி ஆர்வி என்று ஐயா ஆர்வி என்று அன்போடு அழைக்கக்கூடிய என்னுடைய தந்தைக்கு இந்த நேரத்திலே நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த பகீரா டீம் மூலமாகவும் சொல்லிக்கிறேன், நானும் சொல்லிக்கிறேன்.
இந்த நிகழ்ச்சிக்கு கதாநாயகனாக இருக்கக்கூடிய நம்முடைய இசையமைப்பாளர், இந்த படத்தினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய நம்முடைய மாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த படம் நல்லா வரும்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுங்க. தொடர்ந்து ஐயா ஆர்வி அவர்களுடைய பணி இந்த திரையுலகத்திற்கு தொடரும் என்று கூறி, அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்வுலகங்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 2-3 விஷயம் சொல்லணும்னு மைண்டில் அப்போலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். சேது படத்தில் மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருந்தேன். எல்லாரும் பாராட்டினாங்க. ரொம்ப பார்த்த அத்தனை டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, வாழ்ந்திருக்கீங்க நீங்கன்னு. ஆனால் எனக்கு அந்த சேது படத்துலேருந்து ஒரு ஷீல்டு கூட கிடைக்கல. எனக்கு ஒன்றுமே இல்லை. அதில் நடித்ததை பார்த்தா சந்தோஷப்பட்டுப்பேன். அன்னியன் ஃபிலிம் ஆக்ட் பண்ணேன். அதுலேருந்து ஒரு ஷீல்டோ ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒன்றுமே கிடையாது. என்னை எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடல. ஆனால் என்னை ரொம்ப 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 பிடிக்கும் சொல்லி ஆதிக் ரவி சார் ஆஃபீஸில் வர வச்சு என்கிட்ட பேசி, இந்த கேரக்டரை நீங்கள் தான் பண்ணணும், நான் இந்த கேரக்டரை எழுதும்போது அப்பாங்கிற இதில் உங்கள் பேர் தான் எழுதினேன், ஏன்னா உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், எங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் நீங்கள் இனிமே அப்படின்னாரு. ஸோ இந்த படத்தினுடைய இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்லேயே எனக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ஷீல்ட்ஸ் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தப்போ இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஆதிக் ரவி சாரும் கொடுத்தது ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நல்ல ஒரு சீன் பண்ணியிருக்கேன் பிரபுதேவா சாரோட உட்காந்து பண்ணும்பொழுது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். பட் தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க அங்கே சீன் பண்ணும்போது. டவுன் டு த எர்த், அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரி ரவி சாரும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ரவி சார் எப்பவும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், நிறைய அடிக்கடி பேசுவார் என்கிட்ட. ஸோ இனி இந்த பஹீரா படத்துலேருந்து எனக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். எல்லா ப்ரெஸ்காரங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷனில் என்னோடய லைஃப்பில் இவ்வளோ ஆக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மேடையில் கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு இந்த ஒரு பெரிய ஒரு கௌரவத்தை கொடுத்த அத்தனை பேருக்கும், இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றியை சொல்லிக்கிறேன். எஸ்பெஷலி ப்ரொடியூசர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்ன ஒரு ஆர்டிஸ்ட்டாக இதில் வந்து நடிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற எங்களுடைய மேனேஜர் சம்பத்ஜியை நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப கூடவே இருக்க எல்லா விஷயமும் என் கூட ஷேர் பண்ணிப்பார். இப்போ அடுத்த 2-3 படம் எனக்கு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் எல்லாருடைய ஆதரவும் அன்பும் எப்போவுமே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. பஹீரா இந்த பெயர் வந்து இன்றைக்கு தெரிய வேண்டிய நேரம் என்று பிரபுதேவாவிடம் கேட்டேன். இந்த பொம்மையை காமிச்சார், இது இருக்குமான்னு கேட்டார். பக்கத்தில் ராமநாராயணுடைய புதல்வன், தமிழ் திரைப்பட சேவை சங்கத்தின் தலைவர் முரளி சொன்னார், இது கருஞ்சிறுத்தைன்னார். படத்தை பார்க்கும்போது சிங்கத்தின் சீற்றமாய், சிறுத்தையின் தோற்றமாய், புலியின் பாய்ச்சலாய் தம்பி பிரபுதேவா மின்னலன மின்னி இடி மழை புயலுடன் அவர் ஆடிய ஆட்டமும் கேரக்டரேஷனும் ஒரு பெரிய உச்சத்துக்கு போகிற மாதிரி தெரியுது. இது திரையரங்கத்தை நிரப்பும், விநியோகஸ்தருக்கு அதிக பணம் சேர்க்கும், திரையரங்க உரிமையாளருக்கு அள்ளி குவியும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வசூலை பெற்று தரக்கூடிய இந்த விழாவில் வந்திருக்கும் தம்பி பிரபுதேவா அவர்களே, பாசத்துக்குரிய நண்பர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே, ஃபிலிம் ஃபெடரேஷனுடைய தலைவர் தம்பி அருள்பதி அவர்களே, சகோதரர் மன்னார் அவர்களே, தம்பி சீனு அவர்களே, இசையமைப்பாளர் தம்பி ஜிவி பிரகாஷ் அவர்களே, நட்சத்திரத்தாகரிகளே, என்னடா வில்லனாகவே நடிச்சு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கிறேன், டப்பிங்லாம் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னார். இல்லை தையல்காரில் நம்ம அறிமுகப்படுத்தணும் சொல்லலையான்னு பார்த்தா சொல்லி அதையும் நினைவுபடுத்திய சகோதரர் அவர்களே, மேடையில் வீட்டிற்கூடிய அத்துணை நண்பர்களே, முதலில் வந்து பரதன் ஃபிலிம்ஸுக்கு எனது ஆத்மார்த்த இந்த திரையுலகின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பெரிய தயாரிப்பாளருக்கு தான் பணம் கொடுக்கணுன்ற சூழ்நிலையை மாற்றி சிறு சிறு பட தயாரிப்பாளருக்கு, விநியோகஸ்தர்களுக்கு பண உதவி செய்யக்கூடிய வல்லன்மை உள்ளம் கொண்ட அந்த மாமனிதரை போற்றுகிறேன், வணங்குகிறேன்.
அப்படிப்பட்டவர்களுக்கு மருமகனாய் வாய்த்த ரவி சார் அவர்கள், தம்பி முருகன் அவர்கள் இந்த படத்தை மிக சிறப்பாக எடுத்து தந்திருக்கிறார்கள். அத்தனை மொழிகளிலும் நீங்கள் எடுக்க நான் வாழ்த்துகிறேன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டித்தரும். பிரபுதேவா பற்றி பேசும்பொழுது எனக்கு நிறைய, அதாவது கிட்டத்தட்ட சிக்கு புக்கு ரயிலில் ஆனதுக்கு மேலே ஒரு 30 வருஷம் கடந்து அதுக்கு மேலே 2 மடங்கு ஆடுறாருன்னா இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய மின்சாரம் எப்படி பாஞ்சிருக்குது பாருங்கள். உண்மையிலே அதாவது நிறைய சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனசு இருக்குது. அந்த பிரபுதேவாவை வாழ்த்துகிறேன். ரவிச்சந்திரன் சார், டெஃபினட்டாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். முருகா, உனக்கு பெரிய எதிர்காலம் அமையும். ஆனால் தம்பி ஆசிக்கு ரவிச்சந்திரன் சொல்லணும், இந்த திரிசா நயன்தாரா படத்தை எடுத்து வந்து என்கிட்ட தான் சொன்னார், இந்த படம் பெருசாக ஜெயிக்கும், ஆனால் நான் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சேன். அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சது. ஏன்டா நான் சொன்ன கிளைமாக்ஸ், நீ சொன்ன கிளைமாக்ஸையே அந்த மழையில் பஸ்ஸில் வச்சு எடுத்து அது இன்னும் பேர் கிடச்சிருக்குமேன்னு சூழ்நிலையை சொன்னார். அப்படிப்பட்டவர் இந்த நல்ல ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிருக்கிறாரு. மிக பிரமாதமாக எடுத்திருக்கிறாரு. மிகப்பெரிய வெற்றி அடையும். மாபெரும் வெற்றிக்கு வித்திட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.